தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் முழு அடைப்பு போராட்டமானது நடத்தப்படும் என CITU AITUC சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தில் பெரும்பாலான அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாடு முழுவதும் பொது வேலைநிறுத்தம் என்பது நடந்து வருகிறது. குறிப்பாக தமிழக கேரள எல்லை பகுதிகளிலும் இந்த போராட்டமானது வலுப்பெற்று வருகிறது. அதாவது தென்காசி மாவட்டம் தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்துகளும் அதேபோல் கேரளாவில் இருந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய அரசு பேருந்துகளும் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு உள்ளது. இதனால் தமிழகத்தில் இருந்து அதாவது கேரள மாநிலம் பல்வேறு பகுதிகளுக்கு அன்றாடம் வேலைக்கு செல்லக்கூடிய அந்த பணியாளர்கள் பெருமளவு பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் அந்த தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய அந்த பகுதி முழுமை வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனால் இந்த தொழிலாளர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டு உள்ளனர். அதேபோல் தமிழக கேரள எல்லை உள்ள அந்த கேரளா மாநிலத்தில் பல்வேறு பகுதியில் தேநீர் கடைகள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூடிய கடைகள் அனைத்துமே முழுமையாக மூடப்பட்டு தற்போது அங்குள்ள பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு உள்ளது. இதனால் இந்த பகுதியில், அதாவது தமிழக கேரளா எல்லை உள்ள பகுதிகளிலும் கேரளா பகுதியில் உள்ள மக்களும் பெருமளவு தங்களது அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாத அளவுக்கு பெருமளவு அந்த பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர். குறிப்பாக தமிழக கேரளா எல்லை வழியாக, அதாவது புளியரை சோதனை சாவடி வழியாக செல்லக்கூடிய தமிழக அரசு பேருந்தும் கேரளா அரசு பேருந்தும் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு உள்ளது. ஆனால் தென்காசி மாவட்டத்தில் அனைத்து அரசு பேருந்துகளும் அனைத்து வழித்தடத்துக்குமே முழுமையாக இயக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த பகுதியில் மட்டும்தான் இந்த பேருந்து சேவையானது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு உள்ளது. இதனால் தினந்தோறும் கேரளாவுக்கு வேலைக்கு செல்லும் பணியாளர்கள் பெருமளவு பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். தற்போது தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் அந்த கேரளா செல்லக்கூடிய அந்த கேரளா அரசு பேருந்துகள் இல்லாமல் அந்த பகுதி வெறிச்சோடி காணப்படுகிறது. ராஜன், நியூஸ் 7 தமிழ், தென்காசி.